நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. புல்வாய் பிறக்கினும் உன்னை மறவாதிருக்க வேண்டும். எந்த விதமான ஜீவராசியாக இருந்தாலும் இறைவனை மறக்கக்கூடாது என்று சொன்னார். இந்த நாட்டில் யானை பூஜித்த ஸ்தலங்கள் இருக்கின்றன, சிலந்தி பூஜித்த ஸ்தலங்கள் இருக்கின்றன, பசுமாடு பால் சொரிந்த ஸ்தலங்கள் இருக்கின்றன. இதை போன்று பூசலார் நாயனார் மனதிலேயே கோவில் கட்டினார். அதே நேரத்திலே ஒரு ராஜா, ஒரு அரசர் கோவில் கட்டினார். ஒரே நாளிலே கும்பாபிஷேக முகூர்த்தம் வைத்தார்கள். இங்கு செல்வதா அங்கு செல்வதா? நம்மளால் தான் என்ன பார்ப்போம், இங்கே நல்ல விதமாக இருக்குது, நல்ல ரிசப்ஷன், இங்கே வரவேற்பு இருக்கும், விருந்து இருக்கும். இறைவன் பக்தியை பார்த்தார். படாடோபமான ஏற்பாடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் பக்தியினால் மனதினால் கட்டிய கோவிலை அவர் தேர்ந்தெடுத்தார். அதாவது வெளிவிதமான முயற்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் மனதுடன் செய்ய வேண்டும். எந்த கொடையை கொடுத்தாலும் வீட்டிலேயே நீங்கள் சாப்பிடுவோம் அப்படிதான் சொன்னால் உங்களுக்கு ரசிக்க கூப்பிட்டு வச்சு சாப்பிட்டீங்களா அன்பாக கொடுப்பவர்கள் கொடுக்கும்போது அதனுடைய அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் விதம். ஆகவே அன்பே சிவம் என்று சொல்கிறோம். சிவம் என்று சொல்லும்போது அந்த அன்பு, கருணை, தயை என்பதெல்லாம் நிறைந்திருக்க வேண்டும். அதற்கு ஆன்மீகத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு விநாயகரிலிருந்து திருப்பாவை, சிவம்பாவை, சிவபுராணங்கள் எல்லாம் படித்து நல்ல கதைகள் நாம் கேட்டு நல்ல க்ஷேத்திரங்கள் எல்லாம் இது போன்ற நல்ல காட்சிகள் நாம் பார்த்து எல்லாம்